ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம சமீபத்தில தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் நடித்த படத்த பத்தின ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அத பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற தகவலையும் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா 2 திரைப்படம் எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? படம் எப்படி வந்திருக்குன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். புஷ்பா 1 வந்தது போலவே இதுவும் புஷ்பா 2வும் மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுடைய காத்திருந்த அந்த மக்களுக்கான விருப்பத்த புஷ்பா 2 நிவர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிவர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த புஷ்பா 2 படம் நல்லா தான் வந்திருக்கு அப்படின்ற விஷயமா தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் சூப்பரா எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. மெயின் பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேக்கிரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நன்றா வந்திருக்கு அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. முக்கியமான ஒரு பெரிய பலம் இந்த படத்தோட மியூசிக். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களும், இது மட்டும் இல்லாம படத்துக்கு முக்கியமான சண்டை காட்சிகளும் ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லு அர்ஜுனோட நடிப்பு தான். ஸோ அல்லு அர்ஜுன் இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு கொட்டி தீர்த்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு ஈக்குவலா பாசிலும் அவருடைய ஆக்டிங்க கொட்டி தீர்த்திருக்காரு. ஸோ 2 பேரும் மோதக்கூடிய காட்சிகள் எல்லாம் அனல் பறக்கக்கூடிய விதத்துல இருக்கிறதா தான் இந்த படம் உண்மையாவே பேசும் பொருளா மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவங்களுக்கு தேவையான ஸ்கோர கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமான விஷயம் இந்த படத்துல சின்ன விஷயம், சின்ன குறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, வல்கரான சீன்ஸும், வல்கரான விஷயங்களும் தான் கொஞ்சம் இந்த படத்துக்கு அடிபடுது அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஓவரால் படத்த பார்க்கும்போது ஓகே. புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா, உண்மையாவே தமிழ்நாடு, ஆந்திரா, மத்தபடி இந்தியா இல்ல உலக அளவிலும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட திரையரங்குல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா தான் இன்னைக்கு வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. 20,000 திரையரங்குகள்ல இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா, அடுத்து புஷ்பா 3 வர அளவுக்கு இருக்கா அப்படின்னு தான் மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு. ஸோ புஷ்பா 3 வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றது இந்த படத்தின் மூலியமா தெள்ளத் தெளிவா தெரியுது. மத்தபடி இந்த புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா, நாம கொடுத்து தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்தஃபுல் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு படம் ரொம்ப மோசமான விமர்சனங்கள பெறவே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, டான்ஸ் முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமாவும், புதுமையான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. நெறைய பார்த்தீங்கன்னா, டான்ஸ்ல நெறைய விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சண்டை காட்சிகளும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள புதுமையா பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் புஷ்பா 2 உண்மையாவே பார்க்கறதுக்கு ஏற்ற ஒரு படம். உண்மையாவே புஷ்பா 2வ நம்பி நீங்க போய் தியேட்டர்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா திருப்தி அடைறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இறுதியா இந்த படத்தோட நாம போய் பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் புதுமையா அவங்க பண்ணியிருக்கிறதாலேயே இந்த படத்த நாம பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடும், மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும், நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.